this my inner profile by Guru Nitya Chaitanya. Translated by Karthikeyan. First point. உன் இருப்பு சௌகரியத்தை தருகிறது. ஒரு நீலவர்ண குளத்தை போன்ற அமைதியுடன் குளத்தில் எழும் சுழல்கள் போன்று உன் எண்ணம் எழுகிறது. உன் ஆழமான அன்பின் கருணையிலிருந்து உன்னிடம் நான் கற்க விரும்புவது உந்தன் அமைதியான புன்னகையை. அதில் நான் பார்ப்பது நாளை மலர இருக்கும் நம்பிக்கையை மற்றும் மென்மையான தீர்மானமாக இருக்கும் இன்றைக்கான வலிமை. செகண்ட் பாயிண்ட். நீ பார்ப்பதற்கு மென்மையான மல்லிகை மொட்டு போல் இருக்கிறாய். வலிமையான இரும்பு போன்று எப்பொழுதும் வசந்தத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கிறாய். சொர்க்கத்தை உற்று நோக்கும் உன் கண்களில் நான் பார்ப்பது கனவுகளையே. எப்படி இவ்வளவு திடமான நடை, எப்படி இவ்வளவு திடமான நடை. இந்த கற்பாறைகளின் வலிமையான தர்க்கங்களுடன் உன்னிடம் நான் கற்க விரும்புவது வானவில்லையும் வறண்ட அன்றாட வாழ்க்கையின் தீர்மானங்களையும் இணைக்கும் உன் ஆற்றலை. தேர்ட் பாயிண்ட். உன் சொந்த மண்ணிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டாய். இன்னும் உன் சுவாசம் இலகுவாகத்தான் இருக்கிறது. அதுவும் உன் வீட்டின் முற்றத்து திண்ணையில் அமர்ந்திருப்பதை போன்று. நீ அறியாதவர்களை நிறைய கண்டிருக்கிறாய். அவர்கள் யாருடைய மொழியையும் பண்பாடையும் உன்னிலிருந்து வேறுபட்டிருப்பது. அவர்கள் யாருடைய மொழியும் பண்பாடும் உன்னிலிருந்து வேறுபட்டிருப்பது. எனினும் வரவேற்று வெகு நாட்கள் பிறகு சந்தித்த நண்பர்களை போன்று உபசரிக்கிறாய். என்னும் வரவேற்று வெகு நாட்கள் பிறகு சந்தித்த நண்பர்களை போன்று உபசரிக்கிறாய். உன்னிடம் நான் கற்க வேண்டியது இன்னொரு ஆன்மாவின் ஆழத்தில் கரையும் அந்த இரகசியத்தை தான். அதுவும் எளிதாக, அமைதியாக, ஒரு மரியாதையான ஞானியை போன்று நீ செய்வதை. அதையும் எளிதாக, அமைதியாக, ஒரு மரியாதையான ஞானியை போன்று நீ செய்வது. எனக்கு என்றுமே நீங்கள் பெரிய மரியாதைகள் செய்திருக்கிறீர்கள். என் கால்களை நான் ஆசுவாசமாக நீட்டிய போது எப்பொழுதும் இதமான ஒரு விரிப்பாய் உங்கள் அன்பு இருந்திருக்கிறது. என் கால்களை நான் ஆசுவாசமாக நீட்டிய போது எப்பொழுதும் இதமான ஒரு விரிப்பாய் உங்கள் அன்பு இருந்திருக்கிறது. எப்படி உங்களால் இனிமையான மென்மையான ஒரு பார்வையில் என்னை சங்கடத்தில் ஆழ்த்த இயல்கிறது. உங்கள் அமைதியில் எப்படி என் வழி ஞானம் பிறக்கிறது. உங்களிடம் நான் கற்க விரும்புவது அந்த அமைதியின் செயலாற்றலை. உங்கள் புருவங்களில் அடக்கமாக அமர்ந்திருக்கும் அந்த மென்மையான அமைதியை. உங்களிடம் நான் கற்க விரும்புவது அந்த அமைதியின் செயலாற்றலை. உங்கள் புருவங்களில் அடக்கமாக அமர்ந்திருக்கும் அந்த மென்மையான அமைதியை. உங்களை பாராட்டுகையில் உங்கள் இமைகளில் ஒரு சிமிட்டல் இல்லை. உங்களை குறை சொல்கையில் எந்த மேகங்களும் உங்கள் கண்களை கடுமையுற இயலவில்லை. உங்களை பாராட்டுகையில்
உங்கள் இமைகளில் ஒரு சிமிட்டல் இல்லை. உங்களை குறை சொல்கையில் எந்த மேகங்களும் உங்கள் கன்னங்களை கடுமையுற இயலவில்லை. நான் வியந்து என் இதயத்தை அழிக்கையில் நீங்கள் உங்கள் உள்ளத்துடன் கவிழ்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களை கண்டுகொள்ளாது இருக்கையில் என்னை கவனமாய் பார்த்துக் கொள்கிறீர்கள். உங்களிடம் நான் கற்க விரும்புவது நான் என்ற அகந்தையை அளிக்கும் ரகசியத்தை உண்மையான அந்த யதார்த்தத்துடன், அதுவும் யாரும் காயமடைந்து விடாத உங்களுடைய மாட்சிமை பொருந்திய இருப்பின் போதும் உங்களிடம் நான் கற்க விரும்புவது நான் என்ற அகந்தையை அளிக்கும் ரகசியத்தை உண்மையான அந்த யதார்த்தத்துடன், அதுவும் யாரும் காயமடைந்து விடாத உங்களுடைய மாட்சிமை பொருந்திய இருப்பினை போதும். இந்த உலகம் ஒரு துரோகமிழைக்கும் பள்ளத்தாக்கை போன்றபடியது. ஆனால் உங்கள் விரிந்த ஆச்சரிய பார்வையுடனும் உங்கள் விரிவான கள்ளமற்ற நோக்குடனும் இந்த உலகை சுற்றி வருகிறாய். ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் கூட தங்கள் நிலை கண்டு பரிதாபம் கொள்கையில் நீங்கள் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கிறீர்கள். உங்களிடம் நான் கற்க விரும்புவது அந்த காதலின் இறையாண்மையும் முழுமையான நம்பிக்கையும் தான். இந்த உலகம் ஒரு துரோகம் இழைக்கும் பள்ளத்தாக்கை போன்று கூறியது. ஆனால் உங்கள் விரிந்த ஆச்சரிய பார்வைகளுடனும் உங்கள் விரிவான கள்ளமற்ற நோக்குடனும் இந்த உலகை சுற்றி வருகிறீர்கள். ஆட்சி பீடத்தில் இருப்பவர் கூட தங்கள் நிலை கண்டு பரிதாபம் கொள்கையில் நீங்கள் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் கற்க விரும்புவது அந்த காதலின் நிறையாண்மையும் முழுமையான நம்பிக்கையும் தான். 7. காதலின் தீப்பிழம்புகள் வேட்கையாக என் இதயத்தில் வானமுற கொழுந்து எழுகிறது. காதலின் தீப்புலம்புகள் வேட்கையாக என் இதயத்தில் வானமுற கொழுந்து எழுகிறது. மிக கசப்பான நிகழ்வுகளை தொடர்ந்து ஒரு காற்றழுத்த பெரும் தாக்குதலை போன்று என் மீது கோபம் கொண்டிருக்கிறாய். ஒரு காதலின் தீப்புலம்புகள் வேட்கையாக என் இதயத்தில் வானமுற கொழுந்தெழுகிறது. மிக கசப்பான நிகழ்வுகளை தொடர்ந்து ஒரு காற்றழுத்த பெரும் தாக்குதலை போன்று என் மீது கோபம் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முரண்களின் எல்லா முகத்தையும் எதிர்கொண்ட பின்னரும் அமைதியாக என் தெளிவின்மையின் மறதியை இன்னுமாக கவனிக்கிறீர்கள். உங்களிடம் நான் கற்க விரும்புவது இந்த இரகசியத்தின் சமநிலையே, அல்லது இந்த சமநிலையின் இரகசியத்தையே. I think it's 8. கடவுள் அசையாமல் யாவரையும் அசைப்பவர். அவர் யாருக்கும் அகப்படாத விருப்பங்கள் உடையவர். கடவுள் அசையாமல் யாவரையும் அசைப்பவர். அவர் யாருக்கும் அகப்படாத விருப்பங்கள் உடையவர். வளையத்தகுமான வளைக்குமான சிந்தனையும் உடையவர். வளையத்தகுமான வளைக்குமான சிந்தனையும் உடையவர். எல்லா உருவாக்கங்களிலும் நீங்களும் எனக்கு அவரை போன்றுதான். என் மனதை வளைத்து குழப்பும் தன்மையுடையவர். ஒரு அந்தரங்க ஒளி என் கற்பனைகளை கற்றற்ற இடங்களில் திருப்பும் வலிமையுடையவர். நீங்கள் ஒரு அந்தரங்க ஒளி
என் கற்பனைகளை கற்றற்ற இடங்களில் திருப்பும் வலிமையுடையவர். நான் சுவாசிக்கும் இனிமையான வாசனைகள் நீங்கள் கொடுத்ததை நான் சுவாசிக்கும் இனிமையான வாசனைகள் நீங்கள் கொடுத்தவை. உங்களிடம் நான் கற்க விரும்புவது எங்கும் அடைபட்டு விடாத அல்லது எதிலும் அடைபட்டு விடாத தன்மையின் ரகசியத்தையே. உங்களிடம் நான் கற்க விரும்புவது எங்கும் அடைபட்டு விடாத எதிலும் அடைபட்டு விடாத தன்மையின் ரகசியத்தையே. 9. நீங்கள் எந்த வண்டும் முத்தமிடாத ஒரு மலர். நீங்கள் எந்த வண்டும் முத்தமிடாத ஒரு மலர். ஒரு பாடல் எந்த உயிருள்ள பாடகனாலும் பாடப்படாதது. நீங்கள் ஒரு பாடல் எந்த உயிருள்ள பாடகனாலும் பாடப்படாதது. நீங்கள் கடவுளின் கிசுகிசுத்த ஒரு ஒலி. எது என் ஆன்மாவை சுத்தம் செய்ததோ, ஒரு முழுமையான சங்கீதம் எனக்கு அழகனர்ச்சியின் அதீதத்தை காட்டியது. நீங்கள் கடவுளின் கிசுகிசுத்த ஒளி. எது என் ஆன்மாவை சுத்தம் செய்ததோ, ஒரு முழுமையான சங்கீதம் எனக்கு அழகுணர்ச்சியின் அதீதத்தை காட்டியது. நான் நிலவை என் கரங்களில் அடைக்கவில்லை. காலையில் பனித்துளையை முத்தமிடவும் இல்லை. நான் நிலவை என் கரங்களில் அடைக்கவும் இல்லை. காலையில் பனித்துளியை முத்தமிடவும் இல்லை. எனக்கு மிகவும் போதும் உங்களை என் கனவில் காண்பதே. எனக்கு மிகவும் போதும் உங்களை என் கனவில் காண்பது. அப்படி இந்த வாழ்வின் ஒரு மென்மையான இசையாக உங்களை ரசித்தால் போதுமானது. அப்படி இந்த வாழ்வில் ஒரு மென்மையான இசையாக உங்களை ரசித்தால் போதுமானது. உங்களிடம் நான் கற்க விரும்புவது என் கால்கள் மாசுறாமல் எப்படி இந்த உலகத்தில் நடப்பதென்றே. These whole poems were written by Guru Nitya Chaitanya, translated by Karthikeyan.